welcome to Love Today channel. This video is sponsored by GenReviews.online. GenReviews.online is one of the review portal site. நம்ம சோயா வச்சு கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்மில் வச்சு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி கொதி வந்தோன்னா இந்த சோயா சேர்த்துக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி கொதி வந்துச்சு, இது சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம், அதோட தக்காளி சேர்த்துங்க. ஒரு தக்காளி, இதோட 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடரு, மஞ்சள் 1/4 டீஸ்பூன், சோம்பு கொஞ்சோண்டு, பட்டை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஏலக்காய் 1, இதில் கொஞ்சமாக புதினா, அடுத்து கொத்தமல்லி. இது எல்லாம் சேர்த்தாச்சு. மசாலா அப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இது தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கலாம் பேஸ்ட் மாதிரி. இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ மசாலா சேர்த்தாச்சு. இதோட தேவையான அளவு உப்பு, நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா கலந்து விட்டுருங்க. உப்புனா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். இப்போ இதோட நம்ம அந்த சோயா சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச சோயா. இப்போ இது கலந்து விட்டுக்கலாம். நறுக்கின கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்துக்கணும்.